நாம் இந்த மாதிரிக்கு புதுசாக வாழைப்பழம் ஃப்ரெஷ்ஷாக நல்லா வாங்கிட்டு வந்திருப்போங்க. இந்த வாழைப்பழம் பார்த்திங்களாக்கி ஒரு 2-3 நாளையிலே நம்மளுக்கு வந்து அப்படியே அந்த தோல் எல்லாம் கருகி போய் அப்படியே அந்த வாழைப்பழமும் நம்மளுக்கு வந்து அழுகி போயிடுங்க. தோலும் நல்லா கருத்து போயிருங்க. அந்த மாதிரிக்கு இல்லாமல் இருக்கணும்னா நம்ம வீட்டில் வாழைப்பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துக்கிட்டே இருக்கணும்னாக்கி நான் சொல்கிற டிப்பை ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி வேஸ்ட் கவர் தாங்க ஒன்று எடுத்து வச்சுருக்கேன். நம்ம கடைகளெலாம் கொடுப்பாங்களாங்க, அந்த கவர் தாங்க எடுத்து வச்சு இந்த மாதிரிக்கு நல்லா சுற்றி வச்சு டைட்டாக ஒரு முழிச்சு பண்ணி போட்டு வச்சிட்டோம்னாக்கி அந்த வாழைப்பழம் வந்து நம்மளுக்கு வந்து தோல் கருகாமலும் அழுகி போகாமலும் இருக்குங்க. இப்போ நான் செஞ்சுருக்க மாதிரிக்கு நீங்களும் செஞ்சு வச்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. இந்த டிப்பு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாக்கி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணால் மறந்துடாதீங்க. கண்டிப்பாக யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்பாக இருக்குங்க. நான் இப்போ தேங்காய் நார் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காய் நார் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நிறைய டிப்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அதில் நான் இப்போ 2 டிப்ஸு உங்களுக்கு சொல்லலான்னு இருக்கேங்க. இந்த தேங்காய் நாரை பார்த்திங்களாக்கி நான் குடிமில் உள்ளதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இதை வந்து நல்லா ஒரு சீப்பை வச்சு நல்லா இந்த மாதிரி அதை வந்து நல்லா சீவி இப்படி எடுத்தோம்னாக்க அதில் இருக்க சின்ன சின்ன குட்டி குட்டி துகள்கள் எல்லாமே நம்மளுக்கு வந்து அப்படியே கீழே விழுந்துருங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு குச்சி வச்சு நம்ம நல்லா இந்த மணிக்கு டைட்டாக ஒரு நூல் வச்சு நம்ம வந்து கட்டி வச்சுக்கிடலாங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா டைட்டாக இதை வந்து கட்டியாச்சுங்க. இது நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ண போகிறோம்னாக்கி இப்போ சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சுருக்கோம். நம்ம அடிக்கடி குழந்தைங்களுக்கு வந்து பால் வந்து ஆற்றி கொடுத்துருப்போம். அந்த டப்பாவில் பார்த்திங்கன்னா நிறைய அழுக்குகள் எல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. நம்ம வீட்டில் இருக்க வாட்டர் பாட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் கொண்டுட்டு போகிறதுக்கு வாட்டர் பாட்டிலெலாம் க்ளீன் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மற்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறைய கிருமிகள் வந்து இருக்குங்க. இதை நம்ம அப்பப்போ மாற்றிக்கிடலாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சீப்பு பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு அழுக்கு கரைகள்லாம் இருந்துக்கிட்டு இருக்குது, இதை எப்படி நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் அப்படிங்கிறதாங்க பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஃபேஸ்க்கு போடுற பவுட்ரு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த பவுடரையாக கொஞ்சமாக அது மேலே தூவி விட்டாலே போதுங்க. இப்போ நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷை வச்சு நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துக்கலாங்க. உங்களுக்கு அழுக்கு கரைகள் அதிகமாக இருந்தால் இன்னும் பவுட்ரெலாம் நிறையா போட்டு க்ளீன் பண்ணுங்கள். எனக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால குறைவாகவே நான் போட்டு க்ளீன் பண்ணுறேங்க. பார்த்திங்கனாலே தெரியும் எனக்கு இப்போ அந்த இடத்துல அழுக்கு கரைகள் இருந்ததை ஒரு வேஸ்ட்டு ப்ரெஷ்ஷை வச்சு இந்த மணிக்கு லைட்டாக அப்படி ப்ரெஷ் பண்ணி நம்ம எடுத்தாலே போதுங்க. நம்ம சீப்பு வந்து நல்லா புதுசாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நல்லா நீள் வாக்கில் ப்ரெஷ் பண்ணி எடுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு நல்லா கீழ் வாக்கில் நம்ம வந்து அதை வந்து ப்ரெஷ் பண்ணி எடுத்தாலே போதுங்க. நம்மளுக்கு வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷில் இருக்க சீப்பில் இருக்க அழுக்கு எல்லாமே சூப்பராக கீழே வந்துடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. சோப்பு பார்த்திங்களா வாங்கிட்டு வந்த உடனே நம்ம வந்து குளிக்கிறதுக்கு பார்த்திங்களாக்கி சோப்பு எடுத்துகிட்டு கவரை அப்படியே தூக்கி எல்லாருமே கீழே போட்டுருவோங்க. இன்னும் அந்த தப்பை பண்ணாதீங்க. நான் இப்போ கர்ச்சிப்பு தாங்க எடுத்து வச்சுருக்கேன். இந்த கர்ச்சிப்பையாக நம்ம அந்த கவர் உள்ளேயா மடித்து வச்சுக்கலாங்க. நம்ம அவசரமாக எங்கேயாவது ஃபங்க்ஷன் போகிறோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா இந்த கர்ச்சிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அடிக்கடி எங்கேயாவது வச்சுட்டு தேடிக்கிட்டே இருப்போங்க. அந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மணிக்கு கவரில் வச்சிட்டோம்னாக்கி நம்மளுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நம்ம தேடி தேடி அலையணுங்கிற அவசியமே இருக்காதுங்க. யாருக்கெல்லாம் அந்த மணிக்கு அனுபவம் இருக்குங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம பீரோவில் சேரீ எல்லாம் வச்சுருப்போம், பட்டு சேரீ, அது கூட நடுவில் இப்படி வச்சிட்டோம்னா சேரீ எடுக்கும்போது நம்மளுக்கு அந்த கர்ச்சிப்பும் ஞாபகம் வந்துடுங்க. இந்த கவரில் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கனாலே தெரியும். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டிப்புங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் ஷேர் பண்ணுங்க. பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள்.